அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ்ரத் யஅலப்னு ஷதாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, எனது தந்தையார் ஹஜ்ரத் சத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழ்காணும் சம்பவத்தை கூறினார்கள். அச்சம்பவத்தின் போது என் தந்தையுடன் இருந்த ஹஜ்ரத் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை உண்மைப்படுத்தினார்கள். நாங்கள் ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சபையில் இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் எவரும் அந்நியர் முஸ்லீம் இல்லாதவர் இருக்கின்றனாரா என்று வினவினார்கள். ஒருவரும் இல்லை என்று நாங்கள் பதிலளித்தோம். பிறகு கதவை மூட சொல்லிவிட்டு, உங்கள் கைகளை உயர்த்தி லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் சிறிது நேரம் கைகளை உயர்த்திய வண்ணம் இருந்தோம். கலிமாவையும் கூறினோம். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் கரத்தை தாழ்த்தி அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிய பின், யா அல்லாஹ், நீ இக்கலிமாவை தந்து என்னை அனுப்பியுள்ளாய். இதை எத்தி வைக்க எனக்கு கட்டளையிட்டுள்ளாய். இக்கலிமாவுக்காக சொர்க்கத்தை வாக்களித்துள்ளாய். நீ வாக்கு மீறாதவன் என்று சொன்னார்கள். பிறகு எங்களை பார்த்து, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்ற நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என மொழிந்தார்கள்.